வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பழந்தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் என்கிற தொடர் காணொலி வரிசையில் வானவியல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானம் சார்ந்த அறிவியலை வானவியல் அல்லது வானியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வானியல் சார்ந்த நிறைய கேள்விகள் இந்த உலகம் முழுக்க வந்து இருந்துட்டு இருக்குது. வானம்ன்றது எப்படி இருக்கும், அந்த வானத்தில் என்னென்ன மாதிரி கோள்கள் இருக்குது, எப்படி அதனுடைய இயக்கம் இருக்குது, இதை பற்றிலாம் நிறைய சந்தேகங்கள் உண்டு. அதே மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் நிறைய உண்டு. பொதுவாக பார்த்திங்கன்னா சீனம், எகிப்தியம், கிரேக்கம் போன்ற அந்த பழம் சமூகங்களில் பார்த்திங்கன்னா இந்த வானம், அதே மாதிரி பிரபஞ்சம், இதை பற்றிலாம் நிறைய தகவல்கள் அப்படியே வந்து காலங்காலமாக வந்து பரப்பப்பட்டு வருது. அதில் ஒன்று, பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு மூட்டையாக இருந்துச்சு, அதுலேருந்து தான் உலகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேதங்கள்லேயும் ஈரானிய கர்ப்பம் அப்படின்ற அந்த பொன்முட்டையாக வர்ணித்து இந்த பிரபஞ்சத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பொன்முட்டை அப்படின்றது வெறுமனே கடலில் மிதந்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ரெண்டாக உடஞ்சி சொர்க்கம் நரகம் அப்படின்ற ரெண்டாக உருவானது அப்படின்லாம் வந்து நிறைய கதைகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கதைகள். நம்முடைய தமிழ்நாட்டில், இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கருத்துக்கள்லேருந்து மாறுபடுறாங்க. நம்முடைய பண்டைய கால தமிழர்கள் வந்து வானியல் அப்படின்ற ஒன்று அறிவியல் பூர்வமான ஒன்றாக தான் வந்து பார்த்துருக்காங்க. இன்றைக்கு இந்த உலகமே ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரண்டத்துடைய தோற்றம், அதை பற்றியெல்லாம் வந்து பண்டைய காலத்திலே தமிழர்கள் நிறைய ஆய்வு செய்து நிறைய முடிவுகளை உருவாக்கி அதன் அடிப்படையிலான இலக்கியங்களை எழுதியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக இதை சொல்லணும்னா தமிழருடைய வானியல் கொள்கை என்று சொல்லலாம். எப்படிப்பட்ட ஒரு கொள்கையை தமிழர்கள் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியங்களில் இது சார்ந்த நிறைய தகவல்கள் கொட்டி கிடக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஞாலம் என்கிற ஒரு சொல்லை தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஞாலம் அப்படின்றது உலகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஞாலம் அப்படின்னா தொங்குதல் என்கிற அந்த பொருள் படும்படியாகத்தான் வந்து சொல்லை உருவாக்கியிருக்காங்க. பற்றுக்கோடும் இல்லாததாக தொங்கக்கூடிய ஒன்றைத்தான் வந்து ஞாலம், உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. அதாவது எந்த விதமான பிடிமானம் இல்லாமல் அந்தரத்தில் தொங்குதுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து ஞாழுதல், தொங்குதல் அப்படின்ற அடிப்படையில் ஞாலம்ன்ற சொல்லை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஞாயிறு அப்படின்ற சொல்லை ஞாலங்களை இறுக்கி பற்றி பிடிக்கக்கூடியது அப்படின்ற அடிப்படையில் ஞாயிறு என்கிற சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க. வளைவு என்று பொருள் தரக்கூடிய சொல் தான் வந்து மண்டலம், மண்டிலம் அப்படின்ற சொல்லாக அமைஞ்சிருக்கு. அதாவது மண்டிலம் அல்லது மண்டலம்னா வளைஞ்சிருக்கிறது அப்படின்னு பொருள். பூமி நீள்வட்ட பாதையில் போகிற அந்த பாதையை தான் வந்து மண்டலம் சொல்லியிருக்காங்க. இது வந்து பழந்தமிழர்கள் பயன்படுத்தினது. இன்றைய காலகட்டத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நீள்வட்ட பாதையில் தான் வந்து கோள்கள் எல்லாமே, பூமி உள்ளிட்ட கோள்கள் எல்லாமே சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்றத பார்க்குறோம். இதை பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தனக்கென ஒளி இல்லாதது, ஞாயிற்று ஒளியை கொண்டு மட்டுமே ஒளியை எதிரொலிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதை கோள்கள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அதே மாதிரி வானம் அப்படின்றதுக்கு ஒளி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஒளி தோன்றுகின்ற இடத்தை வான் அல்லது காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வான் ஒளி காய்வதால், இன்னும் வெயில் காயுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒளி வானொளி காய்வதால் காயம் என்ற சொல்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. பின்னால் அதுதான் ஆகாயம் என்ற சொல்லாக வழக்கத்துக்கு வந்திருக்கு. அதனால் தமிழில் சொல்லப்பட்ட இந்த சொற்கள் எல்லாமே பொருள் பொதிந்த சொற்களாகத்தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாகம், விசும்பு முதலான தமிழ் சொற்கள் எல்லாமே அறிவியல் வானியல் கண்ணோட்டத்தோட உருவாக்கப்பட்ட கலை சொல்லாகத்தான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக தமிழருடைய இந்த வானியல் துறை என்பது மிக அற்புதமாக அந்த காலத்தில் வளர்ந்துருக்கு. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டதுன்ட்டு. அதெல்லாம் இப்போ தான் நம்ம வந்து தமிழகம் இன்றைக்கு கீழ்நோக்கி போயிட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, மேல் நோக்கி இருக்கக்கூடிய மேலை நாட்டவருடைய அந்த பண்பாடு, கலை, கலாச்சாரம் போன்றவற்றையெல்லாம் இன்றைக்கு நாம் அதிகமாக பின்பற்றி வருவதனால தான் அப்படிப்பட்ட சிந்தனையெல்லாம் நமக்கு தோணுது. அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. உலகமே தமிழர்களை பின்பற்றித்தான் இயங்கி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதற்கு இதுவும் ஒரு சான்று. ஏன்னா இந்த பழந்தமிழருடைய வானியல் அறிவு கிரேக்கர்கள் கிட்டேருந்து, பாபிலோனியர்கிட்ட இருந்து நமக்கு வந்துச்சு அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. எங்கேயுமே நம்ம கடன் வாங்கலை.
எங்கிருந்தும் கடன் வாங்கி அறிவை பெற்று அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக தமிழர்கள் அன்றைக்கு இல்லை. என்ன அவங்களுக்கு சொந்தமாக அறிவு இருந்தது, அதை வெளிப்படுத்தினாங்க, அதை உலகமே பார்த்து வியந்தது. அப்படிப்பட்ட சமூகமாக தான் தமிழ் சமூகம் அன்றைக்கு இருந்ததுன்றதை நினைவு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாம் வெளிநாட்டில இருந்தே நம்ம வாங்கிட்டோம், நமக்கு அறிவு இல்லைன்னு சொல்லி எண்ணக்கூடிய சில பேர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ வாழக்கூடிய சில பேர் அப்படி நினச்சிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு தகவல். பாபிலோனிய மொழியில் இருக்கக்கூடிய பல சொற்கள் தமிழ் சொற்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? தமிழில் குடி என்று அழைக்கப்படக்கூடிய சொல் தான் அங்கே குடு அப்படின்ற சொல்லாக பயன்படுத்திட்டு வராங்க. அதே மாதிரி தமிழில் சிகை என்று இருந்த சொல் தான் சிகை என்கிற சொல்லாக அங்கே பாபிலோனியர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி நண்டை அளவன் அப்படின்ற சொல்லால் நம்ம குறிக்கிறோம். அதே சொல்ல தான் அங்கே அலு அப்படின்ற சொல்லாக பயன்படுத்திட்டு வராங்க. அதே மாதிரி பாதம் என்கிற அந்த சொல்லை அவங்க பேட் அப்படின்ற சொல்லாக பயன்படுத்திட்டு வராங்க. அந்த மாதிரி பாபிலோனியர்கள் பயன்படுத்தின பல சொற்கள் தமிழ் சொற்கள், தொல் தமிழருடைய சொற்கள். அதில் வேர் சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படியே இல்லையே அப்படின்னு சில பேர்லாம் அறிவாளித்தனமாக கேள்வி கேட்பாங்க. தமிழ் சொற்களை இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சொற்களை கூட ஆதி காலத்திலிருந்த தமிழ் சொற்களாக இல்லை. அதெல்லாம் வேர் சொற்கள் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம வெவ்வேறு விதமாக பயன்படுத்துகிறோம். ஒன்று அப்படின்ற சொல்லாக இன்றைக்கு பயன்படுத்துகிறோம். ஒன்று என்பது அதனுடைய வேர் சொல்லாக இருந்ததுன்னு நம்முடைய தமிழறிஞர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இரண்டு என்று சொல்கிறோம், அன்றைக்கு ரெண்டு அப்படின்னு தான் இருந்திருக்கு. அது போல தான் சிகை என்பதும் அளவன் என்பதும் கொள் என்பதும் இந்த மாதிரி சொற்கள், பாதம் என்கிற சொல்லாமே அங்கே சற்று மாறி மருவி பயன்பாட்டில் இருந்திருக்கு. பின்னாடி அது அவங்க சொற்களாகவே வச்சுக்கிட்டாங்க. அதனால் ஆய்வுகள் அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் தமிழ் சொற்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதை தேவனைய பாவனர் போன்றவர்கள்லாம் வேர்ச்சொல் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது தான் நிறைய தெரிய வந்தது. அதே மாதிரி கால்டுவெல்லுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் தமிழ் சொற்கள் தான். அது முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களே புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னும் போது உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி நம்புவாங்க? அதனால் வேர்ச்சொல் சார்ந்த ஆய்வுகளை நிறைய மேற்கொள்ளும் போது தான் இது போன்ற செய்திகள்லாம் நமக்கு தெரிய வரும். அடுத்ததாக பேரண்டம் பற்றிய நிறைய செய்திகளை பழங்கதைகளாக நிறைய நாடுகளில் சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதை சொல்கிறதெல்லாம் கிடையாது. அறிவியல் பூர்வமாக அணுகக்கூடிய ஒன்றாகத்தான் நாம் பேரண்டத்தை பார்த்துருக்கோம். குறிப்பாக புறநானூரில் பார்த்தீங்கன்னா வரிது நிலை இய காயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூமியை தாண்டி வெளியே போய் பார்த்தோன்னா காற்றில்லாத ஒரு பகுதி இருக்குது. அந்த காற்றில்லாத பகுதிக்கு பேர் தான் அண்டம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. புறநானூரில் இன்னொரு பாடல் அடியில் பார்த்தீங்கன்னா வழியிடை வழங்கா வானம் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. வழினா காற்று, காற்று இல்லாத இடத்திற்கு பேர் தான் வானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஞாயிற்று மண்டிலம் என்கிற சொல்லை தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதை வானம் என்று தற்காலத்தில் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கபிலர் கூட புறநானூரில் பார்த்தீங்கன்னா வீங்கு செலல் மண்டிலம் என்கிற சொற்றொடரில் ரொம்ப அழகாக இந்த வானத்தையும் சுற்றியிருக்கார். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்றதான் கபிலர் வீங்கு செலல் மண்டிலம் என்கிற அந்த தொடரில் குறிப்பிட்டிருக்காருன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அண்டத்தை மிக பெரிதான இந்த ஞாயிற்று மண்டிலத்தை கீரந்தையார் என்ன சொல்லியிருக்காருன்னா வாழ் வானம் அப்படின்னு சொல்கிறார். வாழ் போன்று இருக்கக்கூடிய வானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக பரிபாடலில் இந்த கீரந்தையார் எழுதின அந்த சங்க பாடல் ஒன்று இருக்குது. அந்த பரிபாடல் பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரின்னு சொல்கிறதுலே அந்த பெருவெடிப்பு கொள்கை, பெருவெடிப்பு கோட்பாடு எப்படி நிகழ்ந்தது என்பதை மிக அழகாக அவர் எடுத்து சொல்லியிருக்கார். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் யாருக்குமே தெரியாமல் நடந்த அந்த பெரு வெடிப்பு கொள்கை அப்படின்றது எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக ஒரு தமிழர் சொல்லியிருக்கார். அப்படின்னா உண்மையிலே நாம் இன்றைக்கு அதை படித்து பார்த்து வியக்கிறோம். இந்த பேரண்டம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடியது அணுவை விட மிக சிறிதாக சுருங்கி பந்து போல உருவாகி அதுக்கு பிறகு மீண்டும் அது சிதறி ஆற்றலோட பருப்பொருளோட எல்லா திசைகளிலும் சிதறி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேரண்டமாக விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதற்கு காரணம் பெருவெடிப்பு கொள்கை. இந்த பெருவெடிப்பு கொள்கை என்கிற சொல்லை முதல்ல உருவாக்குனவர் யார் அப்படின்னா பிரெட் ஹாயல், அதாவது பிக் பேங் தியரி என்கிற சொல்லை உருவாக்குனவர் பிரெட் ஹாயல் அப்படின்றவர் தான் 1949. அதற்கு பிறகு நிறைய பேர் இது பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க. இதற்கு முன்பாகவும் கூட நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. குறிப்பாக பொது சார்பு கோட்பாடு, ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்றவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அதை செஞ்சுருக்காரு. அதே மாதிரி 1912 வெஸ்டோ
சிலிஃபர் அப்படின்றவரும், 1924 எட்வர்டு அஃபில் அப்படின்றவரும், 1927 ஜார்ஜ் லெம்த்ரா அப்படின்றவரும் பெருவெடிப்பு கொள்கை சார்ந்த நிறைய கோட்பாடுகளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு பல கோடி மனிதர்கள் மற்றும் பல கோடி விலங்குகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமின்றது ஒரே நாளில் அது வாழக்கூடிய தகுதியை பெறவில்லை. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது மனிதர்கள் வாழ தகுதியற்ற, உயிரினங்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடமா தான் நம்முடைய பூமி இருந்திருக்கு. பேரண்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பூமியில் பல ஊழிக்காலங்கள்லாம் நிகழ்ந்து அதுக்கு பிறகு தான் வந்து மனிதர்கள் உயிரினங்கள் வாழக்கூடிய இன்றைய அந்த சூழல் வந்து அன்றைக்கு தொடக்க காலத்தில் வந்து உருவாகியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த பூமி பார்த்திங்க அப்படின்னா காம்பிரியன் யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காம்பிரியன் யுகம் அப்படின்ற ஒன்றுக்கு பிறகு தான் வந்து பூமியில் நிறைய மாற்றங்கள் நிகழுது. அதை மூன்றாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹார்டியன் ஊழி, ரெண்டாவது ஆர்கியன் ஊழி, மூன்றாவது புரோட்டோ ரோசோயிக் ஊழி அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 நிலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றம் அடைந்து தான் இன்றைக்கு மனிதர்கள் வாழக்கூடிய, உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கு பூமி மாறி இருக்கின்றதை பார்க்குறோம். ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய வெப்பம் வாய்ந்த ஒரு கோளாகத்தான் வந்து பூமி இருந்திருக்கு. அழுத்தம், அதே மாதிரி பிற எரிக்கற்கள், வால் நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்து தாக்குனது, அதுக்கப்புறம் விண்ணிலிருந்து வந்த குப்பைகள் இதெல்லாம் தொடர்ந்து வந்து பூமியை தாக்கிட்டே இருந்திருக்கு. இதனால் பூமி நிறைய மாற்றங்கள் அடைஞ்சு அதுக்கு பின்னாடி குளிர்ச்சி அடைஞ்சு அதுக்கு பிறகு தான் வந்து பூமி என்கிற ஒரு திடப்பொருளாக மாறி இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொதிக்கக்கூடிய ஒன்றாக இந்த பூமி இருந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் திடப்பொருளாக மாறி இருக்குன்றதை பார்க்க. ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி காற்று வந்து அந்த காலத்தில் இல்லை. அந்த காற்று இல்லாத காலகட்டம் பார்த்திங்கன்னா உயிர் வழி இல்லாத வான்மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நிறைய வெப்பம் இருந்ததுனால பூமியில் தண்ணியே கிடையாது. அப்போது தண்ணி கிடையாது, அதே மாதிரி உயிர் வாழ்வதற்கான காற்று கிடையாது, வளிமண்டலம் கிடையாது. அப்படின்றதுனால கிட்டத்தட்ட இன்றைக்கு வியாழன் கோள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் வந்து பூமி இருந்திருக்கு. அதுக்கு பிறகு பூமியில் ஏற்பட்ட தொடர் எரிமலை வெடிப்பு, அதே மாதிரி ஆவியாகக்கூடிய அந்த மீத்தேன், ஆக்சிஜன், அமோனியா, ஹைட்ரஜன், சல்ஃபர், இந்த மாதிரி பல வாயுக்களுடைய அந்த வெளியேற்றம் இதெல்லாம் வந்து நிறைய மாற்றங்களை பூமியில் ஏற்படுத்துது. அதுக்கு பிறகு தான் நெருப்பு குழம்பாக இருந்த இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறுகி பாறைகளாக மாறுது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மழை பொழிவு ஏற்படுது, அதுக்கப்புறம் வெள்ளம் ஏற்படுது. அதுக்கு பிறகு பூமியினுடைய ஒரு பகுதி பனிப்பாறையாக வந்து அப்படி கெட்டி ஆகுது. அதே மாதிரி பெர்மியன் அப்படின்ற அந்த ஊழி காலத்தில் உலகமே பனிப்பாறையாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஐசேஜ் பீரியட்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த பனி யுகத்துக்கு பிறகு வெப்பம் மறுபடியும் வந்து பனி அதை உருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூமியில் மாற்றங்களை உருவாக்கி நீரை பெருக்கி உயிரினங்கள் தோன்றுவதற்கான சூழலை உருவாக்கியிருக்கு. சரி, அடுத்ததாக பரிபாடல் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய பேரண்டத்துடைய தோற்றத்தை பார்த்துடலாம். பரிபாலனுடைய 2வது பாடலினுடைய முதல் 15 அடிகள் பேரண்டத்தை பற்றிய, அதாவது உலக தோற்றத்தை பற்றிய மிகச்சிறந்த ஒரு விரிவாக்கமாக நாம் பார்க்குறோம். பாடலுடைய முதல் 2 அடிகள் வந்து நம்ம முழுசாக கிடைக்கல. ஆனாலும் பரிமேலகருடைய உரை மூலமாக அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். பாடல் பாருங்க. தொன்முறை இயற்கையின் மதிய மரபிற்றாக பசும்பொன் உலகமும் மண்ணும் பாழ்பட கருவளர வானத்து இசையில் தோன்றி உருவரி வாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் அவையிற்று தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உன்முறை வெள்ளம் மூழ்கி ஆறு தருபு மீண்டும் பீடு உயர் ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடாகிய இருநிலத்து ஊழியும் நெய்தலும் குவளையும் ஆம்பலும் சங்கமும் மையில் கமலமும் வெள்ளமும் முதலிய கழிப்பிய வழிமுறை என்கிற இந்த பாடல் மூலமாக பேரண்டத்துடைய தோற்றத்தை மிக எளிமையாக அழகாக வந்து நாம் விளங்கி கொள்ள முடியும். இதற்கு பரிமேலழகர் சொல்லக்கூடிய உரை என்ன அப்படின்னா, மண்ணுலகம் பசும்பொன் உலகம் பாழ்பட ஒன்றுக்கொன்று மாறி வருதலாகிய பழைய இயல்பினுடைய மதியமும் ஞாயிறும் கெடுதலால் அழகிழந்த இயல்பிற்றாக விசும்பு கெட்ட ஊழிகள் முறையாக தோன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முதல் 4 அடிகளுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம். இது மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த ஞாயிறு திங்கள் இல்லாத உலகம் ஒரு அழகற்றதாக இருந்திருக்கு.
அந்த காலமே அழகற்றதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரந்தையார் சொல்லியிருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை வந்து விசும்பு கெட்ட ஊழி அப்படின்னு பரிமேலழகர் வந்து குறிப்பிடுறாரு. அந்த பெருவெடிப்பு கொள்கை அப்படின்றத வந்து நம்ம எதிலிருந்து தொடங்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா 5வது அடியிலிருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கருவளர் வானத்து இசையின் தோன்றி ஒருவரி வாரா ஒன்றன் ஊழியும் என்கிற இந்த அடிகளில் பார்த்தோம்னா கரு என்கிற சொல்லிலிருந்து நம்ம தொடங்குறோம். இங்க ஒவ்வொரு சொல்லுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்திருந்ததுனால அதனுடைய பொருளை நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கரு அப்படின்னா என்னன்னா பரமாணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒருவரியா என்னும் சொல்லையும் இணைச்சு நம்ம பார்த்தோம்னா ஒருவரியா கரு அப்படின்றோம். அதாவது உருவம் செய்யப்படாத ஒரு மரபாணுக்கு பேர் தான் வந்து இங்கே கரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த உருவம் அறியப்படாத அந்த கரு உருவான காலகட்டத்தில் தன் குணமாகிய ஒளியுடனே தோன்றி அப்படின்றாங்க. அதாவது ஒளியோடு தோன்றியது மிகப்பெரிய ஒரு சத்தத்தோடு இந்த பெருவெடிப்பு அப்படின்றது தோன்றி இருக்கிறது. பயங்கரமான அது வெடிப்புன்னும் போது தெரியும் சத்தம் இருந்திருக்கு. அதே மாதிரி அணுக்கள் எல்லாமே வந்து சின்னதாக இருந்த அந்த அணுக்கள் எல்லாமே வெடித்து சிதறி மிகப்பெரியதாக மாறி இருக்கு. அதன் மூலமாக ஒளி உருவாகியிருக்கு. அதன் மூலமாக வளர் வானம்னு சொல்றாரு. அதனால வளர்ந்து விரிவடைந்ததாக வானம் உருவாகியிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். உருவு காணப்படாத பரமாணுக்கள் பெருத்த ஒளியோடு தோன்றியதுதான் பெரு வெடிப்பு கோட்பாடு அப்படின்னு நாம எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இந்த பரமாணு அப்படின்றத இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா கடவுள் துகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பரன் அப்படின்னா கடவுள் அப்படின்ற பொருளை நம்ம எடுத்துட்டு பார்த்தோம்னா அந்த பரமாணு அப்படின்றது கடவுள் துகளாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக வளர் வானம் என்பதன் மூலமாக விரிவடைந்த வானத்தை பார்க்கிறோம். உந்து வழி கலந்த ஊழியும் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த உலகம் விரிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி காற்று என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து தோன்றி இருக்கிறது. இந்த காற்று என்பது என்ன வேலை செஞ்சிருக்குன்னா ஒன்றை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகர்த்தி இருக்கு. இதன் மூலமாக பருப்பொருட்கள் ஒரு வகை ஆற்றலை உருவாக்கி வானத்தில் பல துகள்களையும் சிதறடிச்சிருக்கு. இது வந்து ஆற்றலால் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆற்றலால் உந்துதலால் தான் பருப்பொருட்கள் வந்து பரவி இருக்க முடியும். அந்த மாதிரி உந்தும் ஆற்றல் அதை வந்து காற்று என்று பின்னால் வந்து குறிப்பிடுறோம், வழி என்று பின்னால் குறிப்பிடுறோம். தொல்காப்பியர் கூட முந்து வழி தோன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி உந்தி அப்படின்ற சொல்லை வந்து நம்ம தமிழ் சொல்ல பார்க்குறோம். அதனால் உந்துதல் காற்று என்பது அடி வயத்திலிருந்து உந்தி வெளியே வந்து தான் ஒவ்வொரு எழுத்துக்களாக சொற்களாக உருவாகுதுன்றது தொல்காப்பியம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் பார்த்தோம்னா காற்று உந்தி தள்ளி தான் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை சிதறடித்து அதன் மூலமாக பேரண்டம் உருவாகி இருக்கின்றத பார்க்குறோம். அடுத்ததாக செந்தி சுடறிய ஊழியும் என்ற அந்த சொற்றொடரில் பார்த்தோம்னா பூமி உருவான போது நெருப்பு குளமாக இருந்தது. அதே மாதிரி நெருப்பு குழம்பாக இருந்து அது மேலே வந்து எரிகற்கள் வால் மீன்கள்லாம் வந்து மோதி அதுக்கு பிறகு தான் வந்து பூமியானது மிகப்பெரிய மாற்றத்தை அடைஞ்சிருக்கு. இதை ஊழிக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் செந்தி சுடறிய ஊழியும் என்கிற அந்த தொடரில் அழகாக கீரந்தையார் கொடுத்துருக்கார். நெருப்பு கோலமாக இருந்த பூமி பின்னால் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி அடைந்து பனிக்கோளமாக மாறி இருக்கு. ஐஸ் ஏஜ் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பனிக்கோளமாக மாறி இருக்கு. இதை கீரந்தையார் எப்படி சொல்கிறான்னா பனியோடு தன் பெயல் தலைய ஊழியும் அப்படின்றார். அதாவது பூமி கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி அடைந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து இது நடந்து அதன் பிறகுதான் பூமியானது பனிக்கோளமாக மாறி இருக்கு. பனினா குளிர், பனியுகம் அப்படின்றது தன் பெயல் அப்படின்ற அந்த அடிப்படையில், அதாவது குளிர்ச்சி தரக்கூடிய மழை பொழிந்து அதன் மூலமாக இது பனியுகமாக மாறி இருக்கின்றத நாம் புரிஞ்சுக்கிறோம். இதை கீரந்தையார் மிக அழகாக நமக்கு புரிய வைக்கிறார். இப்படி தொடர்ந்து மழை பெஞ்சு அதனால் வந்து பூமியில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து அதற்கு பிறகுதான் வந்து பூமியானது உயிர்கள் வாழக்கூடிய தகுதி பெற்ற ஒரு கோளாக மாறி இருக்கின்றத பார்க்குறோம். உயிர்கள் நிலை பெறும்படியான ஊழிக்காலம் கடந்து அதற்கு பிறகுதான் வந்து நெய்தலும் குவளையும் ஆம்பலும் சங்கமும் இந்த மாதிரி பலவிதமான தாவரங்கள் உருவாகி அதற்கு பிறகுதான் விலங்கினங்கள்லாம் உருவாகி இன்றைக்கு வாழக்கூடிய பூமி செழிப்பான பூமி, வளர்ச்சி அடைந்த பூமி உருவாகி இருக்கின்றத நாம் புரிஞ்சுக்கிறோம். அதனால் பரிபாடலில் 2வது
அடியிலிருந்து 15 அடிகள் வரைக்கும் இருக்கக்கூடியதை எடுத்து பார்த்தோம்னா பெருவெடிப்பு கொள்கை என்பது அறிவியல் பூர்வமாக தமிழர்களால் விளக்கப்பட்டிருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தோம்னா தமிழருடைய வானியல் அறிவு என்பது வியக்கத்தக்கதாக இருந்திருக்கிறது. ஏன்னா அறிவியல் அவ்வளவா வளராத ஒரு காலகட்டத்திலே வந்து தமிழ் அறிஞர்கள் வானியல் செய்திகளை நம்முடைய இலக்கியங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதை எப்போ வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, எப்படி ஆய்வு பண்ணியிருப்பாங்க, எல்லாமே வந்து வியப்பை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு வந்து அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளுக்கு நிறைய கருவிகள் வந்தாச்சு, தொலைநோக்கிகள் நிறைய கொண்டு வந்துட்டாங்க, செயற்கைக்கோள்கள்லாம் வந்துருச்சு. அதனால் வானியல் செய்திகளை எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். கணினி வந்தாச்சு, அதன் மூலமாக எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், இங்கேருந்து சந்திரன் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், எவ்வளோ வேகத்தில் எவ்வளோ எவ்வளோ நாளில் ஒரு செயற்கைக்கோள் போய் சேரும், ஒரு சந்திராயன் விடுறோம் அப்படின்னா எவ்வளோ வேகத்தில் அனுப்புனா எவ்வளோ நாளில் போய் சேரும், எப்படி அது இறங்கும், எப்படி இறங்கினா பொருத்தமாக இருக்கும், எப்படி ஆய்வு பண்ணலாம், எல்லாமே இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிறைய வளர்ச்சி அடைந்த கருவிகள் மூலமாக எளிமையாயிடுச்சு. ஆனால் அறிவியல் கருவிகள்லாம் வளராத ஒரு காலகட்டத்தில், அறிவியல் சிந்தனையே வளராத ஒரு காலகட்டத்தில் எப்படி நம்முடைய தமிழர்கள் எவ்வளவு செய்திகளை பெருவெடிப்பு கொள்கை போன்ற கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதவற்றையெல்லாம் தமிழர்கள் எப்படி புரிந்து கொண்டு அதை பாடல்கள் வழியாக வெளிப்படுத்தினாங்கன்றது இன்றைக்கு வரைக்கும் உலகமே வந்து வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த செய்திகள்லாம் நமக்கு பெருமை சேர்க்கிறது. தமிழராக நம்மளாம் இதை பார்த்து பெருமைப்பட வேண்டும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் வந்து உயர்ந்தவர்கள், அவங்க தான் சிந்தனையாளர்கள், அவங்கள பார்த்து தான் உலகமே முன்னேறுது என்ற அந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் ஒதுக்கணும். அப்படின்றதுக்காக தான் இது போன்ற செய்திகள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய தமிழர்கள் ஏற்கனவே வந்து அறிவாளிகள், அவர்களை தான் உலகம் பின்பற்றி வளர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் நம்முடைய இனத்தை எப்போதும் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்து பதிவு செய்கிறேன். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்.